வணக்கம். ஒரு கட்சிக்கு மூடு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி உடைந்து சின்னா பின்னமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தவர் ஆர்எஸ்எஸ்னுடைய புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துக்ளக்கினுடைய தற்போதைய ஆசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி என்று சொல்லக்கூடிய நபர். நான் எந்த கட்சியை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் ஒத்துக்கொள்வார்கள். ஆர்எஸ்எஸ்க்கு இணையாக, பாஜகவிற்கு இணையாக மோசடி அரசியலை, மக்களுக்கு எதிரான அரசியலை செய்து தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளக்கூடிய கட்சினா நாம் தமிழர் கட்சியும் ஆர்எஸ்எஸ்மாக தான் இருக்க முடியும். வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா பிஜேபிக்காரனுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவனுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாக நீங்கள் சொல்ல முடியுமா? 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்களேன்னு பார்க்கலாம் அப்படின்னு பத்திரிகையில் வரும். நீங்கள் இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நேற்றைய தினம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், காளியம்மாள் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய மூத்த மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இனிமேலாக இந்த கட்சியில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெரியாரை, உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டினுடைய 2 மிக முக்கியமான அடையாளங்கள் இல்லையா? பெரியார் ஒன்று, மற்றொருவர் பிரபாகரன் ஒன்று. இவங்க 2 பேருமே நீங்கள் கடைசி வரையிலும் பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக எதிர்த்தவர்கள் இல்லையா? அப்படி எதிர்த்து தமிழ்நாட்டின் 2 மிக முக்கியமான முகமாக மாற்றப்பட்டவர்களை எதிர் துருவத்தில் வச்சு சீமான் ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறதுக்கு முயற்சியை மேற்கொண்டான். விளைவு என்ன? அந்த கட்சிக்குள்ளே இருந்த மிக முக்கியமான தலைவர்களே, இது ஒரு அயோக்கியத்தனமான முடிவு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, இது தமிழ்நாட்டிற்கே நீங்கள் விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பாதகமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக மக்கள் அந்த கட்சியை விட்டு விலகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனுடைய மிக முக்கியமான விஷயமாக காளியம்மாள் இன்றைக்கு வெளியே வந்திருப்பது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான பெண் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ள ஒரு 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 மிகப்பெரிய, அதாவது அந்த கட்சி ஏறத்தாழ முடிவு நிலைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இது எப்போது ஆரம்பிக்குது? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர் சமீபத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போது நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய சீபா ஆதித்தனார் அவர்கள் உருவாக்கிய கட்சி, அந்த கட்சியினுடைய பெயரை சீமானுடைய கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குருமூர்த்தியும் தந்தியினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய தற்போதைய உரிமையாளரும் சீமானும் ஒரு இடத்துல சந்தித்து பேசினாங்க. அப்போது இடைத்தரகராக செயல்பட்டவர் குருமூர்த்தி தான். அதே மாதிரி சமீப காலமாக குருமூர்த்தியை சந்திக்கிறது அதிகமாக இருக்குது. குருமூர்த்தி அதிகமாக சந்தித்ததற்கு பிறகுதான் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு நல்லதல்ல அப்படின்னு மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், வெளியேறி இருக்கிறார்கள். அதே காரணமாக சொல்லி வெளியேறி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்தோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பணவெறியன் சீமான் அப்படிங்கிறவன், சீமான், அந்த துரைமுருகன், பாக்யராஜ் இப்படின்னு சொல்லக்கூடியவன் எல்லாமே பணவெறியர்கள். நீங்கள் பாருங்களேன், இந்த கட்சிக்கு நிதி சேகரிப்பதற்காக வைகுண்டராஜன் யாருன்னு தெரியும்? தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை வெட்டி தோண்டி எடுத்து பெரும் பணக்காரனாக மாறியவன். இன்று வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தமிழர் நலனுக்காக வேலை செய்கிறானாம் சீமான். இதில் எவ்வளோ முரண்பாடான செயல் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கல்வியை விற்று பிழைக்கக்கூடிய பல்வேறு பெரிய தொழில் நிறுவன அதிபர்களிடம் போயிட்டு என்ன பண்ணுறது, காசுகளை வாங்குறது. இதெல்லாம் வாங்குறது அடிமட்ட தொண்டர்கள், அந்த ஒரு குரூப்பை வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி கொண்டு வரக்கூடிய பணத்தில் பங்களா வாங்குறது, எஸ்டேட் வாங்குறது, இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது யார்? சீமான், துரைமுருகன், இந்த பாக்யராஜ் மாதிரியான அயோக்கிய பசங்க தான் இல்லையா? இவங்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏராளமான பேர் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டஸ் மாதிரியான மிக முக்கியமான யூடியூப் சேனலில் இருக்கிறவங்கெல்லாம் தோல் உரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இருக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் ஆதாரத்தோடு போட்டு சீமானை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள், சீமானுடைய கட்சியை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதை கூட மக்கள் பெருசாக சரி அதெல்லாம் இருக்கும் இல்லை, எந்த கட்சியும் அப்படி கட்சிகள்லாம் இதெல்லாம் இருக்குத்தானேன்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியார் எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்தை எப்போது சீமான் எடுத்தானோ, பெரியாரை எதிர்க்கிறது பெரும்பாகரே சொன்னாலும் நான் பெரியாரை எதிர்ப்பேன்னு சொல்கிற இடத்துக்கு நகர்ந்ததுக்கு அப்புறம் சீமான் என்று சொல்லக்கூடிய நபரும் சீமான் உருவாக்கி இருப்பதாக சொல்லக்கூடிய இந்த கட்சியும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு
தமிழ்நாட்டு மக்கள் எப்போது முடிவெடுத்தார்களோ அப்போதே அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. காளியம்மாளை தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரையிலும் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் கொஞ்சம் மகிழ்ச்சியில் இருப்பாங்க, ஒரு கட்சிக்கு மூடு விழா நடத்தியாச்சு அப்படின்னு. ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளை பயன்படுத்துவது, அதாவது தங்கள் அதிகாரத்திற்கு வருவதற்காக மற்ற கட்சிகளை எப்படி விலை பேசி அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருவது, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு நீ யாரோ நான் யாரோன்னு போகிறது. இதைத்தான் பாஜக செய்து கொண்டு வருகிறது. அதற்காக நாம் தமிழர் கட்சியை ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி இருக்கிறது என்பது அம்பலமாகி இருக்கிறது. குருமூர்த்தி என்பவர் புரோக்கராக செயல்பட்டிருக்கிறார் என்பது அம்பலமாகி இருக்கிறது. இன்றைக்கு நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு மூடு விழா நடத்தியிருக்கிறார்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தமிழர்களும். எப்படியும் அந்த கட்சி தமிழ்நாட்டிலிருந்து இல்லாமல் ஆவது என்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் நல்லது. காலம் கடந்தேனும் இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் சீமான் எப்படிப்பட்டவர் என்று புரிந்திருப்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.